Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கொஞ்சம் பர்சனல் ஒர்க்னால பார்த்தீங்கன்னா கேள்விக்கான பதில் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக டபுள்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஒரு எபிசோடாவது அட்லீஸ்ட் உங்களுக்காக போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ லேட் ஆனாலும் இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த 12th எபிசோடில் உங்களோட கொஸ்டின்ஸ்க்கான நிறைய ஆன்சர்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சக்திராஜஸ் என்ன கேட்குறாங்கன்னா, ரோஜா சீசன் 2 சன் டிவியில் வருதா அண்ணா, இல்லைன்னா யூடியூப் சேனலில் தான் டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக கன்ஃபார்ம் தான், சரிகம யூடியூப் சேனலில் தான் ரோஜா சீசன் 2 வந்து அப்லோட் பண்ண போகிறாங்க. இதே சன் டிவியில் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிஆர்பி அதிகமாகவே கிடச்சிருக்கும். அட்லீஸ்ட் நான் பிரைம் டைம் ஸ்லாட் கொடுத்து அங்கேயாவது டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் ரோஜா சீசன் 2 வேஸ்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் சிவா என்ன கேட்குறாருன்னா, அன்பேவா சீசன் 2 வருமானு கேட்குறாரு. அன்பேவா சீசன் 2 வரதுக்கு சுத்தமாக சான்சஸே கிடையாது. நீங்கள் இதை ஏன் கேட்குறீங்கன்னா, ரோஜா சீசன் 2 வந்திருக்கு, அது மாதிரி வருமானு நினச்சிட்டு கேட்குறீங்க. ஆனால் ரோஜா சீரியலுக்கு பெரிய வெற்றி கிடைச்சது. ஸோ அதுக்கு சீசன் 2 யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணாலும் அதே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு சீசன் 2 கொண்டு வராங்களே தவிர அன்பேவாக்கும் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சா அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் ராமர் தேவி கேட்குறாங்க, மதுமிதா எதிர்நீச்சல் சீசன் 2ல இருந்து விலகினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க பர்சனல் ரீசன்னால விலகினாங்களா இல்லை எதுக்காக விலகினாங்கன்னு தெரியல. பட் ஐயனார் துணை அப்படின்னு விஜய் டிவியில் ஒரு நியூ சீரியல் நடிக்கிறாங்க. இந்த சீரியலுக்காக அவங்க விலகி இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் யஸ்வந்த் என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணா மருமகள் சீரியல் டைம் சேஞ்ச் ஆகுமா, ரோஜா 8 PM வருமா. ரோஜா சீரியல் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் மட்டுமே தான் அப்லோட் பண்ண போகிறாங்க. மருமகள் சீரியல் வந்து இப்போ டைம் சேஞ்ச் ஆகாட்டாலும் சன் டிவி அப்கமிங்கில் நிறைய நியூ சீரியல்ஸ் வருது. ஸோ அந்த டைமில் டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் முகமது என்ன கேட்குறாருன்னா, நெக்ஸ்ட் வீக் மிஸ்டர் மனைவி சீரியலோட கிளைமேக்ஸ் வருமானு கேட்குறாரு. நெக்ஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்நீச்சல் சீசன் 2 வந்து டிசம்பர் 23 9:30 அப்படின்னு சொல்லி அஃபிஷியலான ப்ரோமோ வந்துடும். சரி, இதுக்காக மற்ற சீரியல்ஸோட டைமிங்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு, நம்மளுமே ஷேர் பண்ணிட்டோம். பட் மிஸ்டர் மனைவி நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம தான் இருக்குது. உங்களை மாதிரி நானும் அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்க தான் ரொம்பவுமே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் அபர்ணா என்ன கேட்குறாங்கன்னா, ரோஜா சீசன் 2 நியாஸ் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. ஸோ இதனால வந்து 3 முடிச்சுல இருந்து அவர் குவிட் ஆகுறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நியாஸ் வந்து 3 முடிச்சுல எப்பவும் போல நடிச்சிட்டு தான் இருப்பார். ரோஜா சீசன் 2 ஜஸ்ட் யூடியூப்ல தான் அப்லோட் ஆக போகுது. ஸோ இதனால அவர் வந்து அதுல இருந்து விலகலை. நெக்ஸ்ட் அபர்ணா என்ன கேட்குறாங்கன்னா, எதிர்நீச்சல் ரோஜா சீசன் 2 வந்த மாதிரி தென்றல் வந்து என்னை தொடும் காற்றுக்கின வெளி சீசன் 2 வருமானு கேட்குறாங்க. இப்போதைக்கு இந்த சீரியல்ஸ்க்கான சீசன் 2 கொண்டு வர ஐடியாவில் விஜய் டிவி ஃபியூச்சர்லேயே வரதுக்கு சான்சஸ் கம்மி தான். நெக்ஸ்ட் அபர்ணா தான் கேட்குறாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் முடிய போகுதா அப்படின்னு. ஆமாம், கூடி சீக்கிரம் வீட்டு வீடு வாசப்படி சீரியலை முடிக்க போகிறாங்க. பிக் பாஸ் முடியிறப்ப இதுவுமே முடிஞ்சு. நெக்ஸ்ட் அபர்ணா என்ன கேட்குறாங்கன்னா, கௌரி சீரியல் வந்து கலைஞர் டிவியில் முடிய போகுதா, எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு கௌரி சீரியலுக்கு கிளைமேக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பிரகாஷ்ராஜ் என்ன கேட்குறாங்கன்னா, ஆனந்தராகம் சீரியலில் கிரிஜா விலகினதை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக ஆனந்தராகம் சீரியல் 3 மணிக்கு மாறினதுலேருந்து கொஞ்ச நாள் தான் அவங்களோட என்ட்ரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட கேரக்டர் காமிக்காமலே இருந்தாங்க. இது வரைக்குமே சிவரஞ்சனி மேம் தான் அந்த கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சடனாக சாய் மாதவி மேம் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அவங்களால ஆக்சுவலாக நடிக்க வர முடியல அப்படிங்கிறத இவ்வளோ நாள் அவங்களோட ஸ்டோரியை வந்து காமிக்காமலே இருந்தாங்க. பட் இவங்களோட என்ட்ரி தேவைப்படுதுங்கிறப்ப அவங்களால வர முடியாத சூழ்நிலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் கீர்த்தி என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணா ஜீ தமிழ் நியூஸ் சீரியலை பற்றி சொல்லுங்க. லக்ஷ்மி இல்லத்தோட ப்ரோமோ தான் வரும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தா அன்எக்ஸ்பெக்டடாக இன்னைக்கு மனசலாம் சீரியலோட ப்ரோமோ லான்ச் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் இந்த சீரியல் நான் பிரைம் டைமில் வரதுக்கு தான் ஹை சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப லேட் ஆனதுனால இதோட இந்த எபிசோட்ஸை முடிச்சுக்கலாம். அப்கமிங் எபிசோட்ஸில் மற்ற கமெண்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.